This meeting is being இதெல்லாம் recorded. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது போடலையோ? நான் எதுவுமே பேசவே இல்லை, இது இப்பதான் பேசுறேன். இந்த ஓகே. ரேனுங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து எட்ஜ் டு எட்ஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா இல்ல சென்டர்ல மட்டும் இருக்கா அப்படிங்கறத இப்ப எப்படி கணிக்க முடியும் இல்லையா? அதனால இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருங்க, டைப் பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே. அந்த ரேனுங்கிற எலமெண்ட் வந்து எட்ஜ் டு எட்ஜ் பின்னா இருக்கா இல்ல அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட சைஸுக்கு மட்டும் அந்த லேஅவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இப்ப எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி இப்ப சென்டர்ல தெரியுது? சென்டர்ல தெரியறதுக்கு நான் வந்து ஆக்சுவலி மாடிஃபையர்ல அந்த வித் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால அது சென்டர்ல காட்டுது. ஸ்பேசர் யூஸ் பண்ணி. புரியலையா? இல்ல எனக்கு புரியுது. நான் அதான் உங்களை தான் கேட்குறேன். ஆக்சுவலா இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து வாவ். இப்போ நீங்க இதை என்ன பண்ணிருக்கீங்கன்னா, வாவுங்கிறது ரோல ஃபர்ஸ்ட் ஒரு இது, அது வந்து வெறும் டெக்ஸ்டா வச்சிருக்கீங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பேசர் போட்டிருக்கீங்க. அந்த ஸ்பேசருக்கு பக்கத்துல இன்னொரு காலமா அது போட்டிருக்கீங்க. அந்த காலம்ல ரித்து ரேனுங்கிற 2 இருக்கு. ஆமா. அந்த ஆக்சுவலி இந்த ரோக்கும் காலமும் டிஃபரன்ஷியேட் பண்ண ஸ்பேஸ் விடுறதுக்காக அந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே தான். அது புரியுது. இப்போ நீங்க அந்த ரேனுங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ரித்துக்கும் ரேனுக்கும் நடுவுல ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஏன்னா காலம்ல வந்து கண்டினியூஸா போட்டிருக்கீங்க. அது இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற இல்ல, அது ரெண்டுத்துக்கும் நான் ஸ்பேஸ் விடல. ரித்துக்கும் ரேனுக்கும் இடையில நான் ஸ்பேஸ் எதுவுமே விடல. அதான் இப்போ வந்து அலைன்மெண்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் அந்த இது வைக்க சொல்றேன். பேக்ரவுண்ட் கலர் போடுங்க. பேக்ரவுண்ட் கலர் போட்டு இப்போ இதுல வந்து அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாடிஃபையர்லயே டாட் வச்சு பேக்ரவுண்ட்ல அடுத்தது பேக்ரவுண்டுக்கு அடுத்தது டாட் வைங்க. டாட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். அது பேர் என்ன மறந்துருச்சு. கண்டென்ட் அலைன்மெண்ட்டா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டா? அது எதுக்குன்னா, இப்போ நீங்க ஒரு சைல்டு வச்சிருக்கீங்க. அந்த சைல்டு வந்து நீங்க காலம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போடுறீங்க. காலம்ங்கிறது ஆப்வியஸா ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளார நீங்க அதை ஒரு பொருளை போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பாக்ஸ்குள்ளார அந்த பொருளை ஸ்டார்டிங்ல இருந்து வைக்கணுமா? காலம் தான். ஆனா ஒன் பை ஒன்னா தான் அடுக்குறீங்க. ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர்ல வைக்கிறீங்க. அடுத்த பொருளை அதுக்கு கீழே எடுத்துட்டு வந்து மறுபடியும் சென்டர்ல வைக்கலாம். அதுக்கு அடுத்த பொருளை கீழே எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம் இல்லையா? அந்த அலைன்மெண்ட்டை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கு. அது பேர் வந்து என்னமோ தான் ஒரு கண்டென்ட் அலைன்மெண்ட்டா என்ன? ஒரே நிமிஷம், ஸ்க்ரீனை நான் எடுக்கிறேன். ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ எதுக்கு இந்த கண்டென்ட் போகணும் அப்படின்னா, இப்போ அடுத்து வந்து இப்போ நீங்கள் ரோ காலம் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரோ காலத்தில் இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒன்று பார்க்கணும். அது என்னன்னா, ரோ காலம் அதுக்கப்புறம் பாக்ஸ் அப்படின்னு ஒரு லேஅவுட் இருக்கு. இப்போ பாக்ஸுங்கிற ஒரு லேஅவுட் வந்து எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது அலைன்மெண்ட்டு அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது ரெண்டுத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரியணும். இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல தெரியலையா? சரி, உங்க ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, ரைட். தெரியுது. ஓகே, தெரியுது. அலைன் இருக்கு. இந்த அலைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ ஒன்று வரும் அலைன்மெண்ட் டாட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. C1 C2ங்கிறத இப்போ அலைன் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் போட்டிருந்த அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் அது.
ஓகே. 1, 2ங்கிறது 2 டெக்ஸ்ட்டு. C1 நான் அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வைக்கல. அதனால மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம போட்டாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன் தெரியல, இந்த எண்டுன்னு போட்டாலும் இது ஏன் தெரியல அப்படின்னா, இந்த C1 C2ங்கிறதும் ரெண்டும் ஒரே சைஸில் இருக்குது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நான் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை ஒயிட் முடிச்சிடுவோம். இதில் இந்த பேக்ரவுண்டுக்கு மட்டும் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறேன். இல்லை, இந்த டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்ட் வந்து green. இந்த டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்ட் வந்து கிரே. ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் வந்து ஒரு காலம், இது வந்து ஆக்சுவலாக இந்த லேஅவுட்ல இது எப்படி டிசைன் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கு, ரெண்டாவதா இன்னொரு எலமெண்ட் இருக்கு, மூணாவதா இன்னொரு மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்கோம். இதுல வந்து கன்ஃபியூஷன் குறைக்கிறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாற்றிக்கிறோம். இது வந்து அடுத்து இது ரெண்டாவது, இது வந்து மூணாவது, R1ங்கிறது மூணாவது. இதை வந்து ஒரு ரோவா போட்டிருக்கோம். இது சும்மா ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு காலம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோவில் கண்டெயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது இப்படி பண்ணணுமான அவசியம் இல்லை. சும்மா உங்களுக்கு நான் புரிதலுக்காக அந்த லேஅவுட் எப்படி இருக்குங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் காலம் போடும்போது இந்த செகண்ட் காலம்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த டெக்ஸ்டோடைய கண்டென்ட் என்னன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. ராஜ்குமார் அப்படின்னு பெருசா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து இப்போ இதே கண்டென்ட் நான் இங்க இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்டுக்கும் இந்த அலைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் எண்டுன்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. இது பாருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ கண்டென்ட்டுடைய சைஸ் வேற வேறையா இருக்கு, கண்டென்ட்டுடைய அந்த லென்த் வேற வேறையா இருக்கும்போது, இப்போ ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து இப்போ இந்த எண்டுல இருந்து ஆரம்பிக்குது. இதே காலம்ல இது எண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை போடும்போதும் செகண்ட் ஆப்ஜெக்டை போடும்போது நீங்க இது ஒரு பாக்ஸ்னு உங்களுக்கு தெரியும், ஒன்று கீழே வைக்க போறீங்கன்னு தெரியும். வைக்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து வைக்கணுமா, இல்லை சென்டர்ல இருந்து வைக்கணுமா, இல்லை லாஸ்ட்ல இருந்து வைக்கணுமா, எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. இது இந்த கார்டு ஒன்று இருக்கு, இந்த கார்டு இவ்வளோ பெரிய கார்டு, அடுத்து ஒரு கார்டு இருக்கு, ராம்னு ஒரு கார்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டை வைக்கும்போது சரி, செகண்ட் கார்டை வைக்கும்போதும் சரி, அந்த பாக்ஸ்ல லாஸ்ட் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதா நீங்க இப்போ சொல்லியிருக்கீங்க. அதனால இது லாஸ்ட் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி வைக்குது. புரியுதுங்களா இந்த அலைன்மெண்ட்? புரியுது. ஆனா ஸ்டார்ட்ல வரணும்னா எப்படி வைக்கிறது? ஒன்றும் இல்லை, அது அப்படியே ஒரு ஸ்டார்ட்னு போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதான். எண்ட் எடுத்துட்டு. ஸ்டார்ட்னு வந்துருச்சுங்களா? இதுலேயே சென்டர்னு ஒன்று இருக்கும். நீங்க ராம்க்கு மட்டும் தானே ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க, ராஜ்குமாருக்கு ஸ்டார்ட் கொடுக்கல. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடும். அது வந்து அந்த லாஸ்ட்லேயே தான் இருக்கு. இப்போ அது லாஸ்ட்லேயே தான் இருக்குமா? ஏன்னா அது உங்களுக்கு இருங்க, அதுக்கு நான் என்ன பண்றேன், அதை காட்டுறதுக்கு இந்த பாக்ஸ், இந்த காலமோட சைஸ் வந்து பை டிஃபால்ட் இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட சைஸை பொறுத்து இருக்கும் இல்லையா? நான் அந்த சைஸை உங்களுக்கு மாத்துறேன். இங்க போட்டு வித்து வந்து ஒரு 100 டிகிரி கொடுக்குறேன். எஸ், அலைன்மெண்ட். அந்த வித்துக்கு டிபின்னு ஒன்று கொடுக்குறோம்ல, அது எதை மென்ஷன் பண்ணுது அந்த பாயிண்ட் டிபி? இது வந்து இப்போ வந்து 100 சென்டிமீட்டரா மீட்டரான்றதை நீங்க சொல்லணும் இல்லையா? இது வந்து டென்சிட்டி இன் பிக்சல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கேள்வி. இதை பற்றிலாம் நம்ம தனியாக பேசணும், இப்போ அதோட டாபிக் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அதை கேட்டதுனால நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதோ இந்த லேஅவுட்னு அவங்க ஒரு பாக்ஸ் இருக்குது, தெரியுதா? யூஸ்வலாக எப்படி ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை ஒரு நம்ம குழந்தைங்கலாம் ஸ்கூலில் படிக்கும்பொழுது இதோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
உங்களுடைய டிவைஸ் ஃபோனில் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். டிவைஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொன்றும் ஒரு உங்களுடைய டிஸ்பிளேங்கிறது இது ஒரு எல்இடி லைட்டாக கன்சிடர் பண்ணிங்க. நம்ம ஊர்லலாம் வந்து அந்த திருவிழாப்பெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ம். மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்சல். அதாவது இது ரெட் கலர், இது ரெட் கலர், இது ரெட் கலர்னா எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் எரியணுமோ அந்த பல்பெல்லாம் மட்டும் ரெட் கலர் பல்பாக எரிய வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இமேஜ் தெரியும். புரியுதா? இப்போ வீன்னு ஒரு இமேஜ் போடணும்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே ரெட் கலர் எரிய வச்சுன்னா ஒரு இமேஜ் தெரியும். இப்போ இந்த டென்சிட்டி இன் பிக்சல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுதான் அந்த டென்சிட்டி பிக்சல்ஸ். உங்களுடைய டிவைஸ்ல எத்தனை பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவீடுன்னு வச்சுங்களேன். இப்போ 100 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி என்னோட வித்து வந்து 100 பாயிண்ட்டுக்கு இருக்கணும்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலம் வந்து 100 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி 1ல இருந்து 100 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சென்டிமீட்டர் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி டிபி எஸ்பி அப்படிங்கிற 2 அளவீடு இருக்கு. எஸ்பிங்கிறது ஸ்கேலபிள் பிக்சல். உங்களுடைய இப்போ இந்த 100 பாயிண்ட்டை போடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக 100 இது வச்சா எவ்வளோ லைன் வருமோ அதை வந்து ஸ்கேலபிளாக வச்சுக்கோ. உன்னோட டிவைஸை பொறுத்து அந்த ஸ்கேலபிலிட்டியை நீனே வந்து டிசைட் பண்ணிக்கோ. கரெக்டாக 100 பாயிண்ட்டுன்னு போடாத. நான் 100ன்னு சொல்கிறேன். இப்போ சின்ன டிவைஸில் அந்த 100க்கான ஸ்பேஸ் எவ்வளோ அதை எடுத்துக்கோ, பெரிய டிவைஸில் அந்த 100க்கான ஸ்பேஸ் எவ்வளோ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறோன்னா அதுக்கு இன்னொரு அளவீடு இருக்குது. அது வந்து எஸ்பி அப்படிங்கிற அளவீடு. டிபிங்கிறது எக்ஸாக்டாக நான் 100 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நீ 100 பாயிண்ட்டில் மட்டும் எனக்கு அந்த லைனை வரேன், அவ்வளோதான். இது உங்கள் டிஸ்பிளேன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 10 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடு அப்படின்னா இந்த 10 பாயிண்ட்டுக்கு மட்டும் லைன் போட்டுருக்கோம், அவ்வளோதான். அது எப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த டிபி. ஆக்சுவலாக ட்ரா வந்து எப்பயுமே இப்படி தான் நடக்கும். இப்போ இதில் நீங்கள் ஒரு சர்க்கிளை வரையணும்னு வச்சுங்களேன், இதில் எப்படி நீங்கள் ஒரு சர்க்கிளை வரைவீங்க இல்லையா? சர்க்கிளை வரையணும் அப்படின்னும் போதும் எப்படி நீங்கள் ஒரு இமேஜை போடுறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை வர வைக்கிறீங்கனாலும் எல்லாமே ஒரு லேஅவுட் தான் அதை பொறுத்த வரைக்கும். அதாவது இப்போ ஒரு சர்க்கிளை வரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கரெக்டாக என்னால் காட்ட முடியல. இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு இமேஜ் மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் எதுவுமே ட்ரா ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் தான். ஒரு ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள்குள்ள அதை கனெக்ட் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சிரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த ஒயிட் போர்டை எப்படி எடுக்கிறது? ஒயிட் போர்டை காணும். ஒயிட் போர்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஒயிட் போர்டு இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுலேயே நம்ம அந்த அலைன்மெண்ட்டை பற்றி கூட கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்த ஒயிட் போர்டில் இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சிங்கன்னா யூஸ்வலாக டிவைஸில் எப்படி வரையணும்னா அழகாக அதை எப்படி வரைஞ்சிடாது. ஏன்னா இப்படி வரைகிறது ஏன் யார் அந்த ஐயோ பார்வதியா? என்னாச்சு? என்னங்க பட்டத்தை அசிங்கப்பட்டனால திட்டுறீங்களா இல்லை என்ன? சித்ராப்பா எங்க மியூட் போடுங்க பார்வதி. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடணும். இப்போ யூஸ்வலாக நம்மளுடைய ஃபோனில் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட் வரைகிறீங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் இப்படி மட்டும் போட்டு டேரெக்டாக வரைஞ்சிடாது. இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஒரு இது போடுறது மாதிரி ஒரு லேஅவுட்டாக போட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா அப்போ தான் அந்த பாக்ஸ் எந்த அளவில் இருக்குங்கிறதே அளவீடு எடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட்டை போட்டுருவாங்க. லைட்டான ஒரு பென்சில்லையோ பேனாலையோ ஒரு லேஅவுட் போட்டு அது உள்ள தான் டெக்ஸ்ட்டே எழுதுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இமேஜ் போடணும்னா இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அளவீடுகளை பிரித்து வைப்பாங்க. அது எதுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டுடைய சைஸ் வந்து 250 to 200 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த 250 to 2 சென்டிமீட்டரில் 200ல் இவ்வளோ எலமெண்ட்டான ஆப்ஜெக்ட் இவ்வளோ தத்தை நான் வரைய போகிறேன். ஹலோ, என்னுடைய ஒயிட் போர்டு உங்க எல்லாருக்கும் தெரியுதா? தெரியலையே. உங்களோடது ஏதோ கனெக்ட் ஆயிருக்கு, என்னன்னு தெரியலையே. ஹலோ, பார்வதி, நான் எனக்கு நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது தான் உங்களுக்கு கேட்கல. கேக்குது. ஆனா ஸ்கிரீன் தெரியல எனக்கு. ஸ்க்ரீன் தெரியலையே. நான் ஒயிட் போர்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ஏன் உங்களுக்கு ஸ்க்ரீனா தெரியலன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். இருங்க, நான் தேரியா தான் சொல்கிறேன். தேரி தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ இதுவுமே வந்து சும்மா ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்போ இந்த அலைன்மெண்ட் அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரியல. நீங்க மியூட்ல போட்டுட்டு எடுங்க ஃபர்ஸ்ட். ஒரு தடவை மியூட்ல போடுங்க. உங்களோட வாய்ஸ் எனக்கு எக்கோ அடிக்குது.
நான் எனக்கு நான் உங்களை மியூட்ல போட்டேன். சரி, ஓகே. கண்டென்ட் உள்ளார போகும். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க கையில் இருக்கிற போர்டுக்கு, அவங்க கையில் ஒரு போர்டு இருக்குது, பை டிஃபால்ட்டாக ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் ஃபஸ்ட்டு லேஅவுட்ஸை பிரிப்பாங்க. அந்த லேஅவுட்ஸ் எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னா, சைஸிங் எந்த எந்த ஆப்ஜெக்டை என்ன சைஸில் வரையணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணணும். அப்போது அது இப்போ நம்மக்கிட்ட இந்த சின்ன போர்டு இருக்குது, ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு சின்ன போர்டு இருக்குது. ரெஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய இமேஜ், ஆனால் கையில் இருக்கிறது ஒரு சின்ன போர்டு. அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நான் அப்படியே இங்கே சின்ன போர்டில் வரையணும்னா, அப்போது எந்தெந்த சைஸில் வரைகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை போடுவாங்க. அது பேர் என்ன, ஒரு லேஅவுட். என்னப்பா இது எதுவுமே ட்ரா ஆக மாட்டேங்குது. ஒரு லேஅவுட்டை, இதுதான் இந்த லேஅவுட் போர்டுனா இதுக்குள்ளார அடுத்தடுத்த லேஅவுட்டை போட்டுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு இது வரப்போகுது, இது வந்து சின்னது ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், அது ஏதோ ஒன்று நடக்குது. யாருங்க அது? வேற யாராவது என் கூட பேரலா டைப் பண்றீங்களா என்ன? சரி நான் பண்ணிட்டு இருந்தேன், சாரி. ஓகே, நான் பண்ணது வேற எதுவும் ஒன்று பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, ரைட். எனிவே, கீர்த்தி நீங்க என்ன வரைகிறீங்க? இல்ல அவங்க அலைன்மெண்ட் சொன்னாங்களா, சரி அதை போட்டு வச்சிடலாம்னு பார்த்தேன். இப்போ வந்து இப்போ இது இந்த லெஃப்ட் சைடில் எனக்கு இந்த 2 ஆப்ஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு பிரித்து போட்டாங்களா? அப்போ அதுக்கு அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு சர்க்கிள் வரப்போகுதுன்னு போடணும்னு வச்சுங்களேன். இந்த சர்க்கிளை இப்போ இந்த டிசைன்லேயே கூட பாருங்களேன், இந்த சர்க்கிளை வந்து இது ரெக்டாங்கிளாக தான் காட்டுது. இது செலக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் காட்டுது. ஏன்னா இது எவ்வளோ தூரம் இந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி, இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வரையணும்னா நேராக நான் எடுத்து போய் இங்கே வரைய மாட்டேன். கரெக்டாக இந்த எட்ஜ் எப்போ முடியுதுங்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரியணும்னாலே இதை எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் போட்டால் தான் எனக்கு இதுக்கு அடுத்து எங்கே ஆப்ஜெக்டை வரைகிறதுனே தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால சர்க்கிள் போடுறாங்கன்னா வெறும் சர்க்கிளாக மட்டும் ட்ரா ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ரெக்டாங்கிள், அந்த லே அவுட் ட்ரா ஆயிருக்கும், அந்த லே அவுட்டுக்குள்ளே தான் இந்த சர்க்கிள் ட்ரா ஆயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற யாரும் எடிட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், அது எடிட் பண்ற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ண முடியாது. எனக்கு எதுவுமே இங்க எடிட் ஆக மாட்டேது. சரி, ஓகே. இப்போ இதுதான் விஷயம். இதுல எதுக்கு இந்த லே அவுட்னா என்னன்னு சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி இதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த அலைன்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அலைன்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இங்கே சைடில் வரப்போகுது, ரைட் சைடில் இந்த மாதிரி பாக்ஸ் வரப்போகுது, லெஃப்ட் சைடில் வந்து நான் அதே மாதிரி இன்னொரு பெரிய பாக்ஸ் போட்டு பிரிக்கிறேன்னு வச்சுங்க. இப்போது டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருது, ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்லாம் காலியாக இருக்குது, இந்த இடத்துல இது காலியாக இருக்குன்னா, இங்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு இமேஜ் போட போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ட்ராயிங் போர்டில் வரைகிறதுக்குள்ள பட் மேட்ரு என்னன்னா, இப்போ இதை மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த காலம் உள்ளார இப்போ நிறைய ஆப்ஜெக்ட் நான் போட போகிறேன் அப்படின்னா, இந்த நிறைய ஆப்ஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி போட போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இது உள்ள நிறைய ஆப்ஜெக்ட் போட போகிறோன்னா இங்கே ஆரம்பிக்கணுமா, இல்லை இங்கே ஆரம்பிக்கணுமா, இல்லை இங்கே ஆரம்பிக்கணுமா, சென்டரில் ஆரம்பிக்கணுமா, இல்லை வந்து சைடில் ஆரம்பிக்கணுமா, இங்கே ஆரம்பிக்கணுமான்னு போடுறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த அலைன்மெண்ட்டு. இப்போது இதில் வந்து நான் இங்கே வந்து லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ எனக்கு ரெண்டாவது இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் போட போகிறேன் அப்படின்னா, இன்னொரு யூஏ எலமெண்ட் நான் ட்ரா பண்ண போகிறேன் அதுக்கு பக்கத்தில் அப்படின்னா, அதோட ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது லாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதுவும் லாஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இது நம்மளுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, இது ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கானே நமக்கு தெரியல. அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த
ம் உங்க கர்சர் தெரியல. ஸோ நீங்க எதை பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க, எந்த இமேஜை பாயிண்ட் பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியல. ஐயோ, டிசைனா தெரியலையா இது? டிசைன்ல தெரியுது, டிசைன் ஆனா தெரியும். நீங்க கர்சர் வந்து எங்க பாயிண்ட் பண்றீங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஓகே, இருங்க வரேன். இது ஒரு மோசமான இதுவாக இருக்கும் போல. அதை போட்டால் ஒயிட் போர்டு போயிடுச்சு. ஒயிட் போர்டு வந்து இனிமேட்டு தனியாக போய் எக்ஸ்டர்னல் ஒயிட் போர்டாக வச்சுக்கணும். ஷேர் பண்ணால், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணால் ஒயிட் போர்டு தெரிய மாட்டேது, ஒயிட் போர்டை ஷேர் பண்ணால் இது தெரிய மாட்டேது. ஐயோ! இப்போ வந்துச்சு, திருப்பி போயிட்டுது நீங்க பண்ணது. நான் என்னது ஒயிட் போர்டா வந்தது? ஃபுல்லா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணது வந்துச்சு, மறுபடியும் போயிட்டு எனக்கு. இப்போ வந்துச்சு அதாவது? இப்போ வருது, இப்போ வருது. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணது தெரியுதுங்களா ஏதாவது? ஹலோ, தெரியும், எனக்கு தெரியுது. ரெட் பண்ணிருக்கீங்க. என்னோட ஆமா, மவுஸ் கலரா தெரியுது. மவுஸ் கலரா தெரியுது. இல்லை, மவுஸ் பாயிண்டர் தெரியுதான்னு கேட்குறேன். தெரியல. இல்ல. இப்ப தெரியல. பாருங்களா, அப்படியா? சரி, ஓகே, மவுஸ் பாயிண்டர் வேணா, இப்படியே பேசுவோம். இந்த கீழே எல்லோ கலர் பாக்ஸ் ஒன்று பெருசாக போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? மற்றவங்க மியூட்டில் போயிடுங்க. ம், ஓகே. இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து இதோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்கா எண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆக்சுவலாக. இது ஸ்டார்டிங்கில் இருக்கா எண்டிங்கில் இருக்கான்னு எப்படி நமக்கு தெரியும்? அது தெரியணும்னு அவசியமும் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற டிசைன் படி பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது, அவ்வளோதான். இதில் வந்து இப்போ இந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த காலமில், இந்த ஓவரால் காலமில் இந்த எலமெண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, இந்த எலமெண்ட்டும் ஸ்டார்டிங்லேருந்து தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் அது ஃபுல் சைஸும் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால உங்களால் அதை கண்ணில் விசிபிளாக பார்க்க முடியல. இப்போ அடுத்து ஒரு எலமெண்ட்டை போடுவோம். இது வந்து சென்டராக அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே காலம்ல ஒரு எலமெண்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, இன்னொரு எலமெண்ட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து சென்டர் அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து எண்டு. இது வந்து எண்ட்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இது சென்டர்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் உள்ள பாக்ஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே பாக்ஸோட கண்டென்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அடிக்கிற வர்ற மாதிரி போட்டிங்க இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காலம்ல போடும்போது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி கண்ணாபினாலாம் அரேஞ்ச் பண்ற மாதிரி தேவை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேர் தான். இந்த மாதிரி சும்மா எல்லாம் அரேஞ்ச் பண்ற மாதிரி வராது. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, எங்கன்னா தேவைப்படலாம். கண்டென்ட்டை வந்து இது சாதாரணமாக நீங்கள் வேர்டில் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ண ட்ரை பண்ணும்போதே வரும் இல்லைங்களா? வேர்டில் வந்து நீங்கள் எப்படி இருந்து அலைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வரும். ரைட்டில் இருந்தால் லெஃப்டில் இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவும், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அந்த இமேஜ் ஒரு இமேஜ் வரையணும்னா கூட, இல்லை எதை வரையினாலும் ஒரு ரெக்டாங்குலராக தான் வரையும். ஸ்க்ரீனில் எப்படி வந்து அது டாட்டாக கனெக்ட் பண்ணி தான் இந்த லைனே ட்ரா ஆகும். இப்போ நீங்கள் எந்த பாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த ரெட் கலர் பாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ட்ரா ஆயிருக்கு, ஒரு 100 சென்டிமீட்டருக்கு ட்ரா ஆயிருக்கு அப்படின்னா, அதை வந்து நம்மளோட டெக்னாலஜிக்கல் டேர்மில் சொல்லும்போது 100 டிபிக்கு ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டிபினா பிக்சல்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு பிக்சல்ஸ். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்ஸ்னு சொல்லலாம். அதில் ரெட்டினா டிஸ்பிளே, ஐஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா என்னென்னா ஒரே பிக்சலில் ரெண்டு கலரை கொடுக்க முடியும் அவங்களால. அதுதான் ரெட்டினா. அதுலேயே வந்து அடுத்த குவாட்ரண்ட் ரெட்டினா டிஸ்பிளேலாம் வந்துடுச்சு. ஒரே பிக்சலில், அதாவது ஒரு பாயிண்ட்டுங்கிறது தான் ஒரு பிக்சல், அந்த ஒரு பாயிண்ட்லேயே 4 கலருடைய வேரியன்ஸை கொடுக்க முடியும். ஸோ அதனால் கலர் ரிச்டாக வந்து உங்களுடைய கண்ணுக்கு டிஸ்பிளே தெரியும், அவ்வளோதான். அதான் டிஸ்பிளேனா. இப்போ நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ 100 டிபி ட்ரா பண்ணணும் அப்படின்னா 100 லைன்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா ஆகுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே வந்து ரெக்டாங்கிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அதுக்கடுத்து ஹைராரிக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து பேரண்ட் பாக்ஸ். இந்த பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த கிரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து பேரண்ட் பாக்ஸ். அந்த பேரண்ட்டுக்குள்ளார இதெல்லாமே சைல்டு. ரெட் கலருங்கிறது ஒரு சைல்டு, எல்லோ கலருங்கிறது ஒரு சைல்டு, பிளாக் கலருங்கிறது ஒரு சைல்டு. இது எல்லாமே சேர்ந்தது ஒரு யூஐ ஹைராரிக்கி. இந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கு. ஹலோ, யூ யார் அந்த யூ? கீர்த்தியா? என்னாச்சு? ஸ்க்ரீனில் அந்த எலமெண்ட் மூவ் ஆச்சு, ரெட் கலர் பாக்ஸ். ரைட். ஆக்சுவலி நான் மியூட் போட ட்ரை பண்றேன். நான் முன்னாடி ஷேர் பண்ணனால அது அந்த செட்டிங்ஸ் எனக்கு காட்ட மாட்டேங்குது. அதுதான் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் மியூட் போட்டேன்.
இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ் இந்த இதுல முக்கியமான விஷயம் பேரண்ட் சைல்டுன்னு அப்போ ஒரு லாஸ்டா ஒரு கான்செப்ட் சொன்ன பாருங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரீன் கலருங்கிறது பேரண்ட், அதுக்குள்ள இருக்கிற இந்த ரெட் கலர் பாக்ஸ், இந்த எல்லோ கலர் பாக்ஸ், இந்த பிளாக் கலர் பாக்ஸ் எல்லாமே சைல்டு. இந்த பேரண்ட் இந்த சைல்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிறத யூஐ ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுதுங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூஐ ஹைரார்கினா என்ன அப்படிங்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெட் கலர் இந்த கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரீன் கலர் பாக்ஸோட பேரண்ட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லணும்? யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போட்டீங்களே, இந்த கிரீன் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெக்டாங்கிள், ஓகே, ரெக்டாங்கிள்குள்ள தானே எல்லாரும் வரைஞ்சோம். இந்த பாக்ஸா இதான் பேரண்டா? இப்போ ஒரு கலர் ரைட். ஸோ அப்போ இந்த கிரீன் கலரோட பேரண்ட் எதுனா இந்த ரெக்டாங்கிள்ன்றதை நீங்க தெளிவா சொல்லணும். இப்போ இந்த கிரீன் கலர் பாக்ஸ் ஃபில் மேக்ஸ் வித் மேக்ஸ் சைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, இதோட பேரண்ட் எது? இந்த மெஜெண்டா கலர் ஒன்று போட்டிருக்க இல்லைங்களா, அந்த பேரண்டோட வித்து எவ்வளவோ அவ்வளோ வித்துக்கு அதை பிடிச்சி இழுக்க முடியும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இந்த காலம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த கிரீன் கலருக்கு, இந்த கிரீன் கலரை, இந்த கிரீன் கலரோட வித்துங்கிறது இப்போ எதை பொறுத்து இருக்கு? இதுக்குள்ள இருக்கிற சைல்டை பொறுத்து இருக்கு. கரெக்டுங்களா? யாராவது ஒருத்தங்க மியூட்ல இருந்து எடுத்து ரெடியா வச்சுங்க. நான் பேசுறதுக்கு எனக்கு அப்பதான் அந்த ஃப்ளோ வந்து நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இது நல்லா தெளிவா புரியணும். இது புரிஞ்சாதான் ஹைரார்கினா என்ன, அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேரண்ட்னா என்ன, சைல்டுனா என்ன அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஏன் புரியணும் அப்படின்னா, நீங்க லே அவுட் போடும்பொழுது இப்போ வந்து இது இது இந்த இந்த கிரீன் கலர் பாக்ஸோடைய வித்துங்கிறது எதை வச்சு டிஃபைன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இது உள்ளார சைல்டு போட்டிருக்கீங்களா, இப்போ இந்த சைல்டு வந்து இந்த எல்லோ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இந்த கிரீன் கலர் இப்போ பெருசாகும். திருப்பி அப்போ இன்னும் பெருசாச்சு, அப்போ இவ்வளோ தூரத்துக்கு அது பெருசாச்சுன்னா என்னப்பா ஆகும்? அப்போ இந்த ஏற்கனவே இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கு, இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த கிரீன் கலர் பாக்ஸ் அப்போ இது ஓவர் ரைட் ஆகும்ல. அப்போ என்ன சொல்லணும்? இந்த எல்லோ கலர் பாக்ஸ் ஒரு அளவுக்கு மேலே பெருசாகக்கூடாது, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து மடிஞ்சு கீழே வரணும், அப்படி இல்லைன்னா பாதி கட் ஆயிடணும். உங்களுடைய டெக்ஸ்ட்ல, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டாட்டா எலிப்ஸ் மாதிரி பார்ப்பீங்க. அது எதுக்குன்னா அவ்வளவுதான் அதுக்கான ஸ்பேஸ், ஒரு லைன்ல தான் இருக்கணும். நீ அதுக்கு மேல அடுத்த லைன் போகணும்னா நீ உள்ள கிளிக் பண்ணி போய் தெளிவா பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஏன் அது கன்ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னா, அது 2 லைனா மாறிச்சுன்னா அடுத்தடுத்த எலமெண்ட் எல்லாம் கீழே வந்து நவுத்தி போக வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் ஸ்கிரீன் உள்ளார கண்டெயின் பண்ண முடியாது. அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த பேரண்டோட சைஸை பொறுத்து பார்க்கும் பொழுது, இந்த மெஜெண்டா கலர்ல இருக்கிற ஓவரால் பேரண்ட் இருக்குல்ல, அந்த பேரண்டோட சைஸுக்கு எனக்கு இந்த கிரீன் கலரோட வேணும் அப்படின்னா, கிரீன் கலரோட மாடிஃபயர்ல ஃபில் மேக்ஸ் வித்துன்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மேக்ஸிமம் வித்து எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு ஃபில் ஆயிடும். அதை வந்து நம்ம இப்போ செஞ்சு பார்ப்போம். இது ஒரு 5 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிய போகுது. நம்ம இதை பற்றி இப்போ தியரிங்க பார்த்துட்டோம். வந்துட்டு வந்து நான் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு காட்டுறேன். இந்த வித்து வந்து ஃபில் மேக்ஸ்னா என்ன, இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து பாக்ஸ் அப்படிங்கிற லேஅவுட்டை பார்க்கணும். பாக்ஸுங்கிறது இது சம்மந்தப்பட்டதுதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு காலம்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்லாம் போடுறது ஒன்று கீழே ஒன்று வந்து இல்லையா. இப்போ நம்மளுக்கு இன்னொரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, செம்ம மொக்கையா இருங்க, யூஸ் பண்ணவே கூடாது இந்த ஒயிட் போர்டு. ஏழுமலை வீடியோ ரெக்கார்ட் போட்டிங்களா? வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்கு. ஓகே, இதை நான் அழைக்க ட்ரை பண்றேன், அலையவே மாட்டேங்குது. ஏசப்பா காப்பாத்துப்பா. சரி, ஓகே. எரேசர் யூஸ் பண்ண அலையிலையா? ஆமா, சரி, இன்னொரு டயக்ராம் போட்டுருவோம். டைம் ஆயிடுச்சு. விஷயம் என்னன்னா, இப்போ இன்னொரு டிசைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டிசைன் படி இந்த ஒயிட் போர்டு என்ன ரொம்ப வெறியாக்குது. நான் எங்கேயோ மூவ் பண்றது, எங்கேயோ மூவ், அது அநேகமா வேற யாராவது ஆக்சஸ் பண்றீங்களா என்ன? அது ஏன் இப்படி கண்ணாம பிஹேவ் பண்ணுது? நானே ரொம்ப பொறுமை கட்டவே, என்ன ரொம்ப பொறுமையா சோதிக்குது. சரி, ஓகே. ஏன்னா டைம் வேற கன்ஸ்ட்ரெயின் இருக்கா, டக்கு டக்குன்னு முடிக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை நீங்க என்ன லேஅவுட்ல போடுவீங்க? இப்படி இருக்கு டிசைன், ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? ஆமா. இது வந்து இந்த டாப்ல இருக்கிற பாக்ஸ் வந்து அந்த அதுக்கு மேல இருக்கு. ஆமா, அது மேலதான் இருக்கு. ரெக்டாங்கிளுக்கு கொஞ்சம் மேல இருக்கு. ஆமாமா, ரெக்டாங்கிளுக்கு மேலதான் இருக்கு.
இன்டென்ஷனாக தான் சரி. இருக்கும். இன்டென்ஷனாக தான் ஓகே. இருக்கும். அது உங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோன்னு புரிஞ்சுங்க. அவ்வளோதான். இது உங்களோட ஸ்க்ரீன் பாக்ஸ். தென் மேலே ஓகே. போட்டுக்கிற பெரிய பாக்ஸ் இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அது கீழே இருக்கிறது இந்த டிசைன். இப்போது இந்த டிசைனை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரோ வச்சும் டிசைன் ட்ரா பண்ண முடியாது, காலம் வச்சும் இதை போட முடியாது. அப்போது அடுத்தது வேற ஒரு லேஅவுட் டெக்னாலஜி வேணும். அந்த லேஅவுட் டெக்னிக் என்ன அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த பாக்ஸுங்கிற டெக்னிக் உள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டையும் ஓவர்லேப் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான இதுக்கு பேர் வந்து ஓவர்லேப். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு மேலே ஒரு மெஜெண்டா பாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. என்ன டிஸ்டன்ஸில் ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக சொன்னோம்னா அது கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஓவர்லேப் ஆகி ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். ரெட் கலர் பாக்ஸ் வந்து அதே மாதிரி அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு சென்டரில் வந்திருக்கு. அந்த சென்டரில் வந்த பாக்ஸுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வந்து மெஜெண்டா கலர் பாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. சென்டர்லேருந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. எந்த சென்டர் பாயிண்ட்லன்னா எதுவுமே ட்ரா ஆகல. இந்த ரெட் கலர் பாக்ஸோட சென்டர்ல இருந்து ஒரு மெஜெண்டா பாக்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகிருக்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு ஸ்க்ரீனோட எட்ஜ் டு எட்ஜுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் லேஅவுட் போடணும்னா பாக்ஸ் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த லேஅவுட்டை வச்சு போடணும். எதுனா அது வந்து ஒரு லேஅவுட் டெக்னிக், அவ்வளோதான். இப்போ எப்படி காலம்ங்கிறது ஒரு பேசிக் லேஅவுட்டோ, ரோங்கிறது ஒரு பேசிக் லேஅவுட்டோ, பாக்ஸுங்கிறது ஒரு பேசிக் லேஅவுட். ரோங்கிறது காலம்ங்கிறது ரெண்டும் லீனியர்னா ஒன்றுக்கு பக்கத்தில்